அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவலில் அமைந்துள்ள ஜம்புகேஸ்வரர் கோயில் சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கும் மிக முக்கியமான சிவாலயம் ஆகும். சுமார் 1800 ஆண்டுகளுக்கு முன் சோழ மன்னன் கோச்செங்கனால் கட்டப்பட்ட இத்தலத்தில் மூலவர் ஜம்புகேஸ்வரர் மற்றும் அம்மன் அகிலாண்டேஸ்வரி தனி சன்னதிகளில் வீற்றிருக்கின்றனர். இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாகும். புராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது. அங்கே ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் இருந்தனர். சிவலிங்கம் கூரை இல்லாமல் வெயில் மழையில் கிடந்தது. சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மழை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது. யானை காவிரியிலிருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் மற்றும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது. யானை சிலந்தி இந்த பின்னிய வலையை அசிங்கமாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும். சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும். தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க நினைத்த சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன. இவற்றின் பக்திக்கு மெச்சிய சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கட் சோழன் என்று அரசனாக பிறந்தது. பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்செங்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்டு கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து 70 கோயில்கள் கட்டினான். அவை யாவும் மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றன. கோச்செங்கட் சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஆகும். காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட தீவு பகுதியில் திருவரங்கத்துக்கு அருகே அமைந்துள்ளது. திருவானைக்கா பஞ்சபூத ஸ்தலங்களில் அப்புஸ்தலமாகும். மூலஸ்தான லிங்கம் இருக்கும் இடம் தரைமட்டத்துக்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும். திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவில். சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் 4 திசைகளிலும் கோபுரங்களும் 5 பிரகாரங்களும் உடையது. தனி சன்னதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி காட்சி தருகிறாள். மூலவர் ஜம்புகேஸ்வரர் 5ஆம் உள்பிரகாரத்தில் அப்புலிங்கமாக மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். இறைவன் சன்னதியில் உள்ள 9 துளை சாளரம் வழியே இறைவனை தரிசித்தால் 9 தீர்த்தங்களில் நீராடிய பலன் கிடைக்கும். இந்த நவத்வாரங்கள் வழியே இறைவனை தரிசிப்பது முறையாக கருதப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.